ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 24ஆம் அத்தியாயம். வால்மீகேஸ்வரரின் மகத்துவம். குறிப்பு: இந்த லிங்கம் பிராமண கொள்ளைக்காரரான வால்மீகி முனிவரால் நிறுவப்பட்டது. அவர் ஒரு முனிவர் கவிஞராக மாற்றப்பட்டார். இந்த கதை ஸ்கந்த புராணம், வைஷ்ணவ காண்டம், வைசாக மாஹாத்மியம் அத்தியாயம் 21, நாகரா காண்டம் அத்தியாயம் 124 மற்றும் பிரல்ஹாச காண்டம் அத்தியாயம் 298 ஆகியவற்றில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. கொள்ளையர்களின் பெயர்கள் அக்னி சர்மா இந்த அத்தியாயத்தில், லோஹஞ்சா மற்றும் வைசாகன் இவை இராமாயணத்தின் ஆசிரியர் என்று கூறப்படுகிறது. சனத்குமாரர் கூறினார், வால்மீகேஸ்வரர் என்ற இறைவனை அமைதியாக தியானித்து வழிபடுபவர் ஒரு கவிஞரின் அந்தஸ்தை அடைவார். வியாசமா முனிவர் கூறினார், இந்த வால்மீகேஸ்வரர் யார்? கவிதை இயற்றும் சக்தியை வழங்கும் ஒரு இறைவனின் தோற்றம் என்ன? சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, முன்பு பிருகு முனிவரின் குலத்தில் பிறந்த சுமதி என்ற ஒரு பிராமணர் இருந்தார். அவரது மனைவி கௌசிகி அழகும் இளமையும் நிறைந்தவர். அவருக்கு அக்னி சர்மன் என்ற மகன் பிறந்தார். அவரது தந்தையால் அறிவுறுத்தப்பட்டாலும் வேதங்களை படிப்பதில் அவருக்கு நாட்டமில்லை. பல ஆண்டுகள் கழிந்த பின்னர் வறட்சி ஏற்பட்டது. எனவே அந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட அவர் தெற்கு திசைக்கு சென்றார். பின்னர் பிராமண சுமதி தனது மனைவி மற்றும் மகனுடன் ஒரு அந்நிய நாட்டில் ஒரு காட்டை அடைந்தார். அவர் ஒரு ஆசிரமத்தை கட்டி அங்கேயே தங்கினார். அக்னி சர்மன் அபிராக்கள் மற்றும் கொள்ளையர்களுடன் தொடர்புடையவராக ஆனார். அந்த பாவி அந்த வழியில் வருபவர்களை கொல்லத் தொடங்கினார். அவர் பிராமணர் என்பது நினைவு தொலைந்து போனது. வேதங்கள், ஸ்மிருதிகள், கோத்திரம் போன்றவை அனைத்தும் மறக்கப்பட்டன. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் 7 புனித விரதங்களை செய்த முனிவர் தங்கள் யாத்திரையின் போது அந்த வழியாக வந்தனர். அவர்களை கண்டதும் அக்னி சர்மன் அவர்களை கொல்ல விரும்பினார். அவர் இவ்வாறு கூறினார், இந்த ஆடைகள், செருப்புகள் மற்றும் குடைகளை விட்டுவிடுங்கள். நீங்கள் அனைவரும் என்னால் கொல்லப்படுவீர்கள். நீங்கள் யமனின் வசிப்பிடத்திற்கு செல்வீர்கள். அவரது வார்த்தைகளை கேட்டதும் அத்ரி இந்த வார்த்தையை கூறினார், எங்களை சித்திரவதை செய்யும் பாவத்தை செய்ய நீங்கள் எப்படி நினைக்க முடியும்? நாங்கள் துறவிகள், யாத்திரையில் ஈடுபட்டுள்ளோம். அக்னி சர்மன் கூறினார், நான் என் மனதில் வைத்திருப்பது இதுதான். எனக்கு ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு மகன் மற்றும் ஒரு மனைவி. அனைவரும் எனக்கு முக்கியமானவர்கள். அவர்களின் உணவிற்கு நான் ஏற்பாடு செய்ய வேண்டும். அத்ரி முனிவர் கூறினார், உங்கள் பாவ செயல்கள் மூலம் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீர்கள் என்று உங்கள் தந்தையிடமும் மற்றவர்களிடமும் உடனடியாக கேளுங்கள். உங்களுக்காக செய்யப்படும் அந்த பாவம் யாருடையது? அவர்கள் வீணாக உயிரினங்களை கொல்லாதே என்று கூற வாய்ப்புள்ளது. அக்னி சர்மன் கூறினார், இதற்கு முன் ஒருபோதும் அவர்களிடம் இப்படி கேட்கப்பட்டதில்லை. உங்கள் பேச்சினால் தான் எனக்கு புத்தி பிறந்தது. நான் சென்று அவர்கள் அனைவரிடமும் கேட்பேன். யார் எப்படி நினைக்கிறார்கள், எப்படி உணர்கிறார்கள்? நான் திரும்பி வரும் வரை நீங்கள் அனைவரும் இங்கேயே காத்திருங்கள். இதை கூறிய பிறகு அவர் தனது தந்தையிடம் சென்று, தர்மத்தை புறக்கணித்து உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிப்பதன் மூலம் ஒரு பெரிய பாவம் செய்யப்படுவதாக காணப்படுகிறது. என்னுடைய அந்த பாவம் யாருடையது? அதை கூறட்டும். தந்தையும் தாயும் பாவம் எங்களுடையது அல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறினார்கள். இருவரின் வார்த்தைகளையும் கேட்டதும் மனைவி இந்த வார்த்தைகளை கூறினார், இது என் பாவம் அல்ல, எல்லா பாவமும் தம்முடையதே ஆகும். அவர் தனது மகனிடம் அதே வார்த்தைகளை கூறினார். மகன், நான் ஒரு பையன் என்றான். இதயங்களின் இதயத்தில் அவர்களின் உணர்வுகளையும் உண்மையின் வெளிச்சத்தில் அவர்களின் எதிர் வினையையும் உணர்ந்த அவர், நான் அழிந்து விட்டேன், முனிவர்கள் மட்டுமே என் அடைக்கலம் என்று உணர்ந்தார். பின்னர் பல உயிரினங்கள் கொல்லப்பட்ட தனது கருப்பு தடியை அவர் கழற்றி எறிந்தார். தனது முடிகளை கலைத்துவிட்டு உடனடியாக சென்று முனிவர்கள் முன் நின்றார். அவர் அவர்கள் முன் ஒரு மரக்கட்டை போல விழுந்து வணங்கி, எனக்கு தாய் தந்தை இல்லை, எனக்கு மனைவி இல்லை, மகன் இல்லை. அவர்கள் அனைவராலும் நான் கைவிடப்பட்டேன்.
எனவே நான் உங்களிடம் அடைக்கலம் தேடுகிறேன். சிறந்த அறிவுரைகளையும் நல்வார்த்தைகளையும் வழங்கி என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுவது உங்களுக்கு சரியானது என்றார். அவர் இவ்வாறு கூறுவதை கேட்டதும் முனிவர்கள் அத்ரி முனிவரிடம், உங்கள் வார்த்தைகளால் அவருக்கு புத்தி பிறந்துவிட்டது. அவர் உங்களுக்கு பிரியப்பட வேண்டும். முனிவரே, அவர் உங்கள் சீடராகட்டும் என்றார்கள். அவர்களிடம் அப்படியே ஆகட்டும் என்று கூறிய பிறகு அத்ரி முனிவர் அக்னியிடம், அதாவது அக்னி சர்மனிடம் கூறினார், தியானம் செய்யுங்கள். இந்த தியான பயிற்சியாலும் மரத்தின் வேரில் அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய மந்திரத்தை, அதாவது பகவான் ஸ்ரீ ராமபிரானின் பெயர் மீண்டும் மீண்டும் கூறுவதாலும் நீங்கள் பெரிய சித்தியை அடைவீர்கள். இருப்பினும் நீங்கள் மக்களை கொன்றவராகவும் அடக்குவதற்கு மிகவும் கடினமான பல பயங்கரமான குற்றங்களையும் பாவங்களையும் செய்தவராகவும் இருக்கிறீர்கள். இப்படி கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் தங்கள் விருப்பப்படி சென்று விட்டனர். அக்னி ஒரு யோகியாகி 13 ஆண்டுகள் தியான நிலையில் இருந்தார். அவர் அசையாமல் இருந்தபோது அவர் மீது ஒரு எறும்பு புற்று வளர்ந்தது. அந்த வழியில் திரும்பிய முனிவர்கள் எறும்பு புற்றில் யாரோ பேசுவதை கேட்டார்கள். அவர்கள் அதை கண்டு ஆச்சரியம் கொண்டனர். மரக்கட்டைகள் பொருத்தப்பட்ட கூர் முனைகளுடன் அவர்கள் எறும்பு புற்றை தோண்டினர். அவரை கண்டதும் முனிவர்கள் தந்திரமாக திறமையுடன் அவரை தாக்கினார்கள். அந்த பிராமணர் அக்னி அந்த சிறந்த முனிவர்களை வணங்கினார். தவத்தால் பிறந்த தனது பிரகாசத்துடன் அவர் பணிவுடன் வணங்கி, உங்கள் தயவால் இப்போது எனக்கு மங்களகரமான அறிவு கிடைத்துள்ளது. நான் எவ்வளவு பரிதாபமாக இருந்தாலும் உங்கள் அனைவராலும் மீட்கப்பட்டேன். நான் பாவச் சேற்றில் ஆழமாக மூழ்கி இருந்தேன். அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அதீத பக்தியுள்ள முனிவர்கள், மகனே, நீ வால்மீகத்திற்கு எறும்பு புற்றிற்குள் சரியான செறிவுடன் தங்கியதால் உனது பெயர் வால்மீகி பூமி முழுவதும் பிரபலமடையும் என்று கூறினார்கள். வல்மீகம் என்னும் புற்றிலிருந்து தோன்றியதால் அவர் வால்மீகி முனிவரானார். இதை கூறிய பிறகு தவம் செய்த முனிவர்கள் தங்கள் சொந்த விருப்ப திசையில் சென்றனர். சிறந்த முனிவர்கள் சென்றதும் தவம் செய்பவர்களில் மிகச் சிறந்தவரான வால்மீகி முனிவர் குசஸ்தலியிடம் சென்று மகேஸ்வரரை சாந்தப்படுத்தி ஒரு இனிமையான காவியத்தை இயற்றினார். அதை அவர்கள் ராமாயணம் என்று அழைக்கிறார்கள். கதை சொல்லும் கவிதைகளில் இது முதன்மையானது. அப்போதிலிருந்து தேவர்களின் இறைவன் வால்மீகேஸ்வரர் என்று பெயரிடப்பட்டார். அவந்தியில் மனிதர்களுக்கு கவிதை திறனை வழங்குவதில் நன்கு அறியப்பட்டார். இவ்வாறு சிறந்த லிங்கமான வால்மீகேஸ்வரர் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளார். இந்த இறைவனை தரிசிப்பதன் மூலம் மட்டுமே கவிதைகளை இயற்றும் திறன் இயல்பாகவே வெளிப்படுகிறது. 24ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.